இதுவரைக்கும் 10க்கும் மேற்பட்ட தீ வைப்பு, 3 அரசியல் கொலைகள்னு 700க்கும் மேற்பட்ட வழக்குகளோட இலங்கை தேர்தல் பரபரக்க பக்ஷேவா ரணிலா, ரணிலா பக்ஷேவான்னு நடக்கிற ஆடுபுலி ஆட்டத்தை கடல் தாண்டி வலை வீசி கரைச்சி குடிச்சு கரையேறி வந்து கொட்டுறாங்க. பாப்போம். வர செப்டம்பர் மாதம் ஐநா சபையில் நடக்க போகிற கூட்டத்தில் இலங்கையில் நடந்த போர்க்குற்றம் பற்றி தீர்மானம், அறிக்கை, விசாரணை, அறிவிப்பு இருக்குமான்னு எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இருக்க அங்கே நடக்க போகிற தேர்தலும் சூடு கலப்புதுங்களா பேசிக்கிறாங்க. பிரதமர் பதவியை குறிவச்சு நடக்கிற இலங்கை தேர்தல் விறுவிறுப்படைய எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் பன்னாட்டு விசாரணையை விரும்ப மாட்டாங்க அப்படின்ற பேச்சு பலமா அடிபடுதா சொல்லிக்கிட்டாங்க. ரணில் விக்ரமசிங்கே ஜெயிச்சாலும் சரி, மஹிந்த ராஜபக்ஷ ஜெயிச்சாலும் சரி, தமிழ் மக்களுக்கு புதுசா ஒண்ணு நல்லது நடந்துட போறதில்ல. ஆனா ராஜபக்ஷ ஜெயிச்சா விசாரணையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பேசிக்கிறாங்களாமா. இன்னொரு பக்கம் ரணிலுடைய வெற்றியை இந்தியாவும் பக்ஷியாவுடைய வெற்றியை சீனாவும் விரும்புறாங்க அப்படின்னு தீவு நாட்டில் இருக்கிற உயர்மட்ட அதிகாரிகள் மத்தியில பேச்சா கிடக்குதான் சொல்லிக்கிறாங்க. சிங்கள மக்களோட ஓட்டுக்களை ஒட்டுமொத்தமா வாங்க தமிழர்கள் பிரச்சனையை பத்தின பிரச்சாரங்களும் நடக்குதுங்களாமா. அப்படித்தான் புலிகளுக்கு ராஜபக்சே பணம் கொடுத்தாருன்னு ரணில் புகார் சொல்றாருன்னு சொல்லிக்கிறாங்களாம். இன்னொரு பக்கம் ராஜபக்சே தரப்புல 64 சிங்கள அமைப்புகளை கூப்பிட்டு ரகசிய கூட்டம் போட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு நாடு இரு தேசம் முழக்கு போட்டு ஓட்ட வேட்டையாடிட்டு இருக்காங்களா சொல்லிக்கிட்டாங்க. வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொன்னாலும் நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னதுல ஏதோ அர்த்தம் இருக்குதுன்னு தமிழர்கள் மத்தியில நினைக்கிறாங்களாமா. மொத்தம் 29 எம்பி தொகுதி தமிழர் பகுதிகளில் இருந்தாலும் வடக்கு மாகாணமான கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் பகுதிகளில் 7 எம்பி தொகுதி இருக்குதான். அந்த பகுதியுடைய வெற்றி தோல்வியை தான் உலக தமிழர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களாம் சொல்லிக்கிறாங்க.